ஹலோ ஃபேமிலிஸ். எஸ், என்னோட பேர் ஆனந்தி. எஸ், நீங்கள் பார்க்க போகிறது இப்போ வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்க்கான ரீடிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்ரஷ்க்கையும் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து வச்சிட்ருக்கீங்கன்னா அவங்களுக்காண்டியும் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆர்கேஞ்சல். தேங்க்யூ. 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 எஸ், ஆன் ஃப்ளோ. 2 பேரும் ஒரே ஃப்ளோவில் தான் போகிறீங்க. 2 பேருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எஸ், ஆப்போசிட் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. பிகாஸ் இதில் எஸ்க்கான எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது. சரியா? நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. இங்கே பாருங்கள், 2 கப்பல்ஸ்க்கான எனர்ஜிஸ் தெரியுது. நீங்கள் இதில் கேட்டிருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ. எஸ் எனக்கு இங்கே தெரியுது. அதே இது நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பார்ட்னர் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் செகண்ட் டைமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, எஸ் தேங்க்யூ. இல்லை, கொஞ்சம் லேட் ஆகலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் அவங்க உங்களுக்கு எஸ் சொல்லுவாங்கங்கிற மாதிரி ஆன்சர் எனக்கு இங்கே தெரியல. பிகாஸ் ஸ்லோவாக வருது பாருங்கள். தேங்க்யூ. ஒரு சில பேருக்கு நம்பர் 2 எஸ் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு லெட்டராக இருக்கலாம். இது 2 பேருக்கும் தான். உங்களோட க்ரஷ் யாராவது இருக்கலாம். அவங்களோட எனர்ஜி தெரியுது. வேறு என், லெட்டர் என், வி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ். அண்ட் எஸ், நான் லெட்டர் ஏ, பி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. இது எப்போ ஓகே ஆக்சுவலி சொல்லுவாங்கன்னா, எனக்கு இங்கே வந்து சைக்கிள் 6 மந்த்ஸ்க்கான எனர்ஜி தெரியுது. ஒரு சில பேருக்கு 6 வீக்ஸாக இருக்கலாம். சரியா? ஒரு சில பேருக்கு 6 டேஸாக கூட இருக்கலாம். பிகாஸ் நம்பர் 6 எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இங்கே தெரியுது. கப்பல்ஸ்க்கான எனர்ஜி நம்பர் 9 டேஸ் 9 வீக்ஸ் கூட இருக்கலாம். தேங்க்யூ. இல்லைன்னா செப்டம்பரில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி எனக்கு அந்த மெசேஜ் கிடைக்கிது. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ், நீங்கள் அதுக்கான ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஸ்லோலி ஓகே சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. சரியா? தேங்க்யூ. 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 எஸ், இதுதான் உங்களுக்கான ரீடிங். எஸ், எனக்கு வேறு மெசேஜஸ் நிறைய கிடைக்கல. பாய். இங்கே லவ் ஃப்ளோ இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினெட்லி அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது உங்களோட எனர்ஜியில். எஸ், எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது கார்ட்ஸ் மூலமாகவும் நான் மெசேஜஸ் எடுத்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இது எந்த மந்த்து அவங்க சொல்லுவாங்களா இல்லைன்னு நீங்கள் சொல்லணுமா, அதுக்கான கிளாரிட்டி கொடுக்கேன். எனக்கு இங்கே தெரிஞ்சு நீங்கள் ப்ரொப்போசல் பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தேங்க்யூ. எஸ், நான் சொன்னேன் செகண்டாக நான் சொல்லும்போது ஒரு இது நான் சொன்னேன். எஸ், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்களே வந்து ப்ரொப்போசல் கொடுக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஏதாவது வேலை அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல அவங்களோட ஃபீலிங்ஸு. சரியா? பிகாஸ் த பேஜ் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி மெசேஜஸ் மூலமாக இருக்கலாம். அந்த மாதிரி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. இது நான் சொன்னேன். அதாவது செகண்ட் டைம் இல்லைன்னா தேர்ட் டைமில் யாரையாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த பாட்டமில் பார்ப்போம் டெஃபினெட்லி.
லேட்டா மைட் பி அவங்க எஸ்ன்னு சொல்ல சான்சஸ் இருக்குது. சரி, அது சன்னோட எனர்ஜி வந்து சக்ஸஸ்க்கான எனர்ஜி தான். மேரேஜ் வர அவங்க யோசிப்பாங்க. இல்லன்னா நீங்க டைரக்ட்டா மேரேஜ்க்கு அவங்கள அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரென்த் இருக்குது. எஸ், ஏதாவது அட்வைஸ் 2 பேருக்கும் கேட்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ. The end of year throw cycle approaches. Full moon in Capricorn. might be ஒரு சிலவருக்கு Capricorn significant இருக்கலாம். உங்களோட first crush. Don't let bride get in your way. Full moon in Leo. Leo might be significant இருக்கா. ஃபயர் எனர்ஜி earth sign வந்து ஒரு சிலவருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. எனக்கு இங்கே தெரியுது உங்களோட க்ரஷ் வாட்டர் சைனாக கூட இருக்கலாம். இது வந்து எனக்கு ஏர் சைன் தெரியுது, ஃபயரோட எனர்ஜியும் தெரியுது. ஸோ மைட் பி எனக்கு தெரியுது. எஸ், நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் செகண்ட் தேர்ட் அட்டம்ப்டில் யார் மேலேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு நினைக்கிங்கன்னா அவங்களுக்கான எனர்ஜி. எஸ், கிவ் அப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, சக்ஸஸ் உங்களுக்கு தான். லுக் அட் த பிகர் பிக்சர். நீங்கள் குட் எனஃப் தான், அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. அதாவது ரொம்ப டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சிக்க பாருங்கள், அவங்கள பற்றி, அந்த பர்சனை பற்றி. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பாய்.